சரி, அவர்களை நீங்கள் பேச அனுமதிக்கவில்லை, அவர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அது ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உரிமை. பிறகு எதற்கு முதலமைச்சர் என்னுடைய பதிலை கேட்க பயந்து அதிமுக வெளிநடப்பு செய்கிறது? தைரியம் இருந்தால் அவர்கள் என்னுடைய பதிலை கேட்டுவிட்டு சென்றிருக்க வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? நீங்கள் என்ன பதிலை சொல்வீர்கள் என்றுதான் எடப்பாடியார் மிக விளக்கமாக விரிவாக அவர் விளக்கி சொல்லிவிட்டாரே. நீங்கள் என்னுடைய பதிலை கேட்காமல் என்னுடைய பதிலை கேட்பதற்கு பயந்து செல்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அந்த வார்த்தையிலிருந்தே நீங்கள் என்ன பதிலை சொல்ல காத்திருந்தீர்கள் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. வழக்கமாக நீங்கள் சொல்கின்ற அதே பதில்தான். நடப்பதெல்லாம் தனிநபருக்குள் நடப்பது. 2 தனிநபருக்குள் நடப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகள் நாங்கள் கைது செய்கிறோம். இதைத்தான் நீங்கள் சொல்ல வருவீர்கள். அதோடு நிறுத்த மாட்டீர்கள். உடனடியாக ஆரம்பித்து விடுவீர்கள். கடந்த அதிமுக 10 ஆண்டுகளில், ஆமாம், 10 ஆண்டு தொடர்ந்து ஆளுகின்ற வாய்ப்பு அதிமுகவிற்கு தான் இந்த தமிழக வரலாற்றில் கிடைக்கிறது. 15 ஆண்டு தொடர்ந்து, அதாவது 3 முறை 2 முறை என்று மக்கள் தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்திருப்பது அதிமுகவிற்கு தான். அதற்கு திமுக தத்தி குத்தி எத்தனை கரணம் போட்டாலும் அந்த நிலையை அடைய முடியாது.